வணக்கம் மக்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஒரு மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விடுபட்ட பல லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க அரசு ஏற்பாடு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி தகுதியுள்ள ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தில் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறது. இந்த முகாம்கள் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது 1 கோடிக்கும் அதிகமான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். தகுதிகள் மற்றும் நிபந்தனைகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தேர்வுகள் செய்யப்படுகிறது. அதாவது பயனாளிகள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இருப்பினும் பல்வேறு காரணங்களால் தகுதியிருந்தும் பல லட்சம் பெண்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. வருமான வரம்பு, நில உடைமை மற்றும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களால் பலர் இந்த திட்டத்தில் இணைய முடியாமல் போனது. இந்த சூழலில் விடுபட்ட தகுதியுள்ள பயனாளிகளையும் இந்த திட்டத்தில் இணைக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடி கவனத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் சிறப்பு முகாம்களை அரசு நடத்தி வருகிறது. இந்த முகாம் மூலம் ஏற்கனவே சிறிய காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலனை செய்யப்படுகிறது. தேவையான கூடுதல் ஆவணங்களை பெற்று தகுதியுள்ளவர்களை இந்த ஒரு திட்டத்தில் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை விண்ணப்பிக்க தவறிய தகுதியுள்ள பெண்கள் இந்த முகாம்களில் புதிதாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் தொடர்பான சந்தேகங்கள், ஆவணங்கள் குறித்த குழப்பங்கள் மற்றும் மேல்முறையீடு செய்வது எப்படி என்பது போன்ற அனைத்து கேள்விகளுக்கும் இந்த முகாம்களில் உரிய விளக்கம் அளிக்கப்படுகிறது. இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் மேலும் பல லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள பெண்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் வருமான வரி அதாவது வருமான சான்றிதழ் பெறுவதில் சிக்கல்கள் சந்தித்த பெண்கள் இந்த முகாம்களில் பெருமளவில் பயனடைவார்கள் என கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை திட்டத்தின் பலன்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைவதை உறுதி செய்யும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த முகாம்கள் நடைபெறும் தேதிகள் மற்றும் இடங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இணையதளத்தில் அரசு வெளியிட்டு வருகிறது. அதாவது இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் உங்களுடைய ஊரில், உங்களுடைய பகுதியில் எந்த தேதியில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் எளிதில் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்தவர்களின் மனுக்கள் கடந்த 1 மாதமாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்களும் படிப்படியாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு 45 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படும். அதன்படி இந்த மாதம் 28ஆம் தேதியுடன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி 45 நாட்கள் ஆக போகிறது. இதனால் முதல் நாள் அல்லது அந்த முகாம் தொடங்கிய முதல் வாரம் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பதில்கள் பெறுவார்கள். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதி பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற பதில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் தெரியும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் மனுவின் நிலையை இந்த ஒரு இணையதள முகவரி மூலம் ஆன்லைனில் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த ஒரு இணையதள முகவரிக்கு சென்று பார்த்தால் பயனாளர்கள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் இல்லை, அதிகாரிகள் உள்நுழைவு என்ற ஆப்ஷன் மட்டுமே காண்பிக்கப்படுகிறது. தற்போது வரை விண்ணப்பங்கள் பரிசீலனை நிலையில் இருப்பதால் தான் இந்த ஒரு ஆப்ஷன் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டு உள்ளது. கூடிய விரைவில் அந்த ஆப்ஷன் ஆன் செய்யப்பட்டால் மக்கள் தாராளமாக அவர்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை கண்டுபிடித்து கொள்ளலாம். அதேபோல உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை நீங்கள் ஆன்லைனிலும் தெரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஆப்ஷன் ஆன் ஆன உடனே நீங்களே
தெரிந்து கொள்ளலாம். அதே போல இந்த உரிமை தொகை திட்டத்தின் மூலம் யார் யார் பயன்பெற முடியும், யார் யாருக்கு வாய்ப்புகள் இல்லை என்ற தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டு உள்ளன. தமிழக அரசு வெளியிட்ட தகவல் படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட முகாம்களில் சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. இவற்றில் உரிமை தொகை திட்ட நிதியுதவி கேட்டு 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பம் செய்து உள்ளனர். பெறப்பட்ட அனைத்து மனுக்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்தனர். மனுக்கள் மீதான செயல்பாடுகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன என்ற தகவல் கிடைத்துள்ளது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட விதிகளின்படி அரசு ஊழியர்கள், நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், குறிப்பிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் இந்த உரிமை தொகை பெற தகுதியற்றவர்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம், மறதி நோய், பார்க்கின்சன் நோய், தசை சிதைவு நோய் மற்றும் தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தில் இருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் ஓய்வூதியம் பெறாத தகுதியுள்ள பெண்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்களும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் வசிக்கும் 19,487 இலங்கை தமிழர்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடப்பட்டுள்ளன என்ற தகவல் கிடைத்து உள்ளது. மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் நடத்துவது குறித்து 19/6/2025 அன்று தலைமை செயலாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மேலும் பல பெண்கள் பயனடைய ஏற்கனவே உள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதல் சலுகைகள் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் விண்ணப்பம் செய்தவர்களின் விண்ணப்பங்கள் பகுதியாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் அரசு ஏற்கனவே வழங்கியுள்ள விதிவிலக்குகளுடன் கூடுதலான சில விதிவிலக்குகளை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு உள்ளது. இதற்கிடையில் தமிழக அரசு பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய நிதி உதவி திட்டத்தை அறிவித்து உள்ளது. பெண் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோருக்கு ₹50,000 சேமிப்பு நிதியாக வழங்கப்படும். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி, வாழ்க்கை முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் தமிழக அரசு ஒரு புதிய நிதி உதவி திட்டத்தை அறிவித்து உள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் பெண் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோருக்கு பெரிய அளவிலான சேமிப்பு நிதி வழங்கப்படுவது ஆகும். அரசு வெளியிட்ட தகவலின்படி ஒரு பெண் குழந்தை பிறந்தால் பெற்றோருக்கு ₹50,000 நிதி உதவி வழங்கப்படும். 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ₹25,000 என மொத்தம் ₹50,000 வழங்கப்படும். இந்த தொகை நேரடியாக சேமிப்பு நிதி வடிவில் வைக்கப்படும். அதாவது பிக்ஸ்டு டெபாசிட் வடிவில் வைக்கப்படும். வழங்கல் திட்ட விதிகளின்படி இந்த சேமிப்பு நிதி 18 ஆண்டுகள் வரை வட்டி சேர்த்து வழங்கப்படும். பின்னர் பெண் குழந்தை 18 வயதை நிறைவு செய்ததும் வட்டியுடன் முழுமையாக பெற்றோருக்கு வழங்கப்படும். இதன் மூலம் அந்த தொகையை கல்வி, திருமணம் அல்லது தொழில் தொடக்கம் போன்ற வாழ்க்கை முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பெண் குழந்தை பிறப்பு குறித்து சமூகத்தில் நிலவும் தவறான எண்ணங்களை மாற்றும் முயற்சியும் மேற்கொண்டு உள்ளது. பெண் குழந்தையின் கல்வி மற்றும் எதிர்கால நம்பிக்கை வலுப்படுத்துவதே இதன் பிரதான நோக்கம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் மாநிலம் முழுவதும் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வழியாகவும் அருகிலுள்ள அரசு அலுவலகங்களிலும் பெற முடியும். தேவையான ஆவணங்களுடன், அதாவது குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ், பெற்றோரின் அடையாள அட்டை, வங்கி கணக்கு விவரம், இவை அனைத்தும் தேவைப்படுகிறது. அனைத்தையும் கொண்டு போய் விண்ணப்பிக்க வேண்டும். அதேபோல முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த அறிவிப்பு தமிழகத்தில் பெண்களின் கல்வி மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அரசின் தொடர்ச்சியான திட்டங்களில் ஒன்றாகும். சமீபத்தில் மாநில அரசு பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் இந்த புதிய நிதி உதவி திட்டம் மகளிர் மற்றும் குடும்ப நலனில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பெண் குழந்தை குடும்பத்தின் பெருமை என வலியுறுத்தும் இந்த திட்டம் பெண் பிறந்தா சுமை என்ற பழைய மனநிலையை முற்றிலும் மாற்றி பெண் பிறந்தா பெருமை என்ற சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.